தமிழ் ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று ஐப்பசி மாதம் 3ஆம் நாள், அக்டோபர் 20 திங்கட்கிழமை மாலை 4:15 வரைக்கும் சதுர்த்தசி திதி இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் அமாவாசை ஆரம்பிக்குது. இன்று முழுவதுமே அஸ்த நட்சத்திரம். இன்று முழுவதும் சித்தயோகம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரைக்கும், மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையே சூளம் கிழக்கு. பரிகாரமா தயிர் சாப்பிட்டுட்டு போங்க. மேசராசிக்காரர்களுக்கு இன்று மனதில் சந்தோஷங்கள் நிலவக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். உங்களுடைய வெற்றிகள் அனைத்துமே தொடரும். சில நபர்கள் நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க. எதிரிகளுடைய தொல்லைகள் அடங்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு தாயின் மீது அதீதமான பாசம் வெளிப்படும். இன்னைக்கு ஓம் தாமோதராய நமக இந்த நாமத்தை நீங்க ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று பூர்வீகம் சார்ந்த சில முயற்சிகள், சகோதரர்களுக்காக சில உதவிகளை எல்லாமே பண்ணக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இன்னைக்கு சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. அந்த முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் நீங்க மனசுல நினைச்ச மாதிரியே நல்ல வெற்றிகள் எல்லாமே கிடைக்கும். ஓம் கமலதாரிணியை போற்றி போற்றி இந்த ஸ்லோகத்தை ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று பேச்சு திறமையின் மூலமாகவே லாபங்களை அள்ளி தரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். நீங்க ஒரு கார் வச்சிருக்க, கார் வாங்கணும் இல்ல பைக் வாங்கலாங்கிற ஒரு ஐடியாலாம் வச்சிருப்பீங்க. அதை சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. ஒரு வீடு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் கூட இன்னைக்கு எடுப்பீங்க. ஓம் ஆறுமுகனே போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு இன்று தன்னம்பிக்கையும் தைரியம் உயரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். வியாபாரம் சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. மனதில் தன்னம்பிக்கை உயரும். ஆளுமை திறமை இன்னைக்கு வெளிப்படும். ஓம் குருவே போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமா இருக்கு. அதே நேரத்தில் செலவுகளும் அதிகமா இருக்கு. ஆனால் அதை விட தனவரவு அதிகமா இருக்குங்க இன்னைக்கு. சரிங்களா? விரயங்கள் போனா கூட சரிதான். ஒரு 10 ரூபாய் செலவானா கூட சரிதான். 15 ரூபாய் லாபங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். வியாபாரத்தில் தொழிலில் வரக்கூடிய ஒரு நாள். ராமநாம ஜபம் பண்ணுங்க. மனசுல நினைச்சுக்கிட்டே இருங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் லாபங்களை அள்ளி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். வேலைகள் ரொம்ப அழகாகவும் திறமையாகவும் தெளிவாகவும் பண்ணுவீங்க. இன்னைக்கு ஆளுமை திறமை உங்களுக்கு வெளிப்படும். பம்பர மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பீங்க. புதிய பொறுப்புகள் சேரும் இன்னைக்கு. ஓம் துர்காயை நமக இந்த ஸ்லோகத்தை ஜபம் பண்ணுங்க மனசுலேயே. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. தொழில் சார்ந்த ஒரு பயணம் இருக்கு. தொழிலுக்காகவே சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க. தொழில சில பேர் நபர்களுக்கு முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. இன்று ஓம் குருவே போற்றி போற்றி மனசுல ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள், தந்தையின் மூலமாக லாபங்கள். ரொம்ப நாளா நீங்க மனசுல நினைச்சிட்டு ஒரு விஷயத்தை உங்களுடைய தந்தையார் நல்ல விஷயமா முடிச்சு கொடுப்பாரு. இன்னைக்கு தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் அமையுது. அதே நேரத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு தகவல் இன்னைக்கு சேரும். அதே நேரத்தில் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, வீட்டுல பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளுங்க இன்னைக்கு. ஓம் ஆறுமுகனே போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மனசுல சில குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கும். தொழில் சார்ந்த ஒரு சின்ன சின்ன குழப்பம் இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு விடுமுறை தினம், தீபாவளி நாள் தான். இருந்தாலுமே அந்த விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு ரொம்ப ஆனந்தமா தீபாவளியை கொண்டாடுங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக இன்னைக்கு கொண்டாடுங்க. தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் உங்களுடைய மனசுல போயிட்டே இருக்கும். ஓம் கமலதாரிணியை போற்றி போற்றி இந்த ஸ்லோகத்தை மனசுல ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவியின் மூலமாக, நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நண்பர்கள் மூலமாக தொழிலுக்கு, வியாபாரத்திற்கு மிகப்பெரிய உதவி இன்னைக்கு நடக்கும். ஓம் நமோ நாராயணா இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மனசுல சிறு சிறு சஞ்சலங்கள், குழப்பங்கள் எல்லாமே இருக்கும். உடல் சார்ந்த, உணவு சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. கும்பராசிக்காரங்க இன்னைக்கு தீபாவளி திருநாள் தான். வெடி வெடிக்கிறது, அதே நேரத்தில் விளக்கு ஏற்றுறது, இதுமாதிரி நேரத்துல ரொம்ப கவனமா எல்லா வேலைகளும் ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க. ஓ மகாமாரியம்மனே போற்றி போற்றி இந்த நாமத்தை மனசுல ஜபம் பண்ணிக்கிட்டே வாங்க. இன்று சதய நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால சதய நட்சத்திரக்காரங்க எல்லா விஷயத்திலையும் ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு மீன ராசிக்கு இன்று மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி. சரிங்களா? அது தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், வீடு சார்ந்த விஷயமா இருக்கட்டும், குடும்பத்திற்காக சில விஷயமா இருக்கட்டும், நண்பர்களுடைய உதவிகள், வாழ்க்கை துணைவி மூலமாக நல்ல உதவிகள் எல்லாமே கிடைக்கும். இன்னைக்கு ஓம் நம சிவாயா,
இந்த நாமத்தை ஜெபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் அனைத்துமே தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.